பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவி நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். ஆண்டவருடைய இந்த ஜீவனுள்ள நாமத்தை இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:14, மத்தேயு 11:28 ஆகிய 2 வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலை நேரத்தில் இளைப்பாறுதல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இளைப்பாறு, ஆறுதல் அடை, தங்கியிரு, அமர்ந்திரு, ஓய்ந்திரு, சமாதானமாயிரு, நிம்மதியாயிரு போன்று பல வார்த்தைகள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. இளைப்பாறுதல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த மேலான ஒரு வாக்கு தத்தம். லட்சக்கணக்கான வாக்கு தத்தங்களில் இளைப்பாறுதல் என்பதும் ஒரு வாக்கு தத்தம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஒரு விமானத்தை சில தீவிரவாதிகள் அவர்கள் கடத்தி கொண்டு போனார்களாம். அவர்கள் கடத்தி கொண்டு போகும் பொழுது விமான ஓட்டி 2 பேர்ல ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க. எல்லாருக்கும் நேராக துப்பாக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பயத்தோடும் திகிலோடும் அந்த விமானத்தில் இருந்தார்கள். அடுத்து என்ன நடக்கும்? என் வாழ்க்கை, நான் ஜீவனோடு ஊர் போய் சேர்வனா
உயிரோடு போவேனா போக மாட்டேனா, என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயத்தோடு திகிலோடு அந்த விமானத்தில் நூற்றுக்கணக்கான பேசஞ்சர்ஸ், அந்த விமானத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் திகைத்து கொண்டிருந்தார்களாம். அதன் மத்தியில் ஒரே ஒரு குழந்தை, ஒரு குழந்தை தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தோளில் போட்டிருக்கிறார். அந்த ஒரு குழந்தை மட்டும் தூங்கிக் கொண்டு இருந்ததாம். அந்த குழந்தை மட்டும் உறங்கிக் கொண்டு இருந்ததாம். மற்ற எல்லாரும் படபடப்பாக, வேதனையோடு, பதட்டத்தோடு, பயத்தோடு, திகிலோடு, குழப்பத்தோடு இருந்தார்கள். பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சிறு உதாரண கதையா இருந்தாலும், இன்று உலகம் முழுவதும் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் நிம்மதியற்ற நிலையில் எதிர்காலத்தை குறித்த பயமும் திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலையில் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே என்று வேதம் சொல்கிறது. அவன் மனதுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய வேலையில அவனை சபித்த அந்த சாபத்தினுடைய நிலைமையை சாலமோன் இங்கே எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். மனிதன் வருத்தத்தோடு அவன் வாழ்கிறான், வருத்தத்தின் அப்பத்தை அவன் சாப்பிடுகிறான், அவன் வேதனையோடு கூட இருக்கிறான், அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ இந்த காலை நேரத்தில் வேத வசனத்தின்படி பைபிளில் நிறைய இடங்கள்ல இளைப்பாறுதலை, சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 வித இளைப்பாறுதலை குறித்து வேதத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். 4 வித இளைப்பாறுதல். ஒரு மனிதனுக்கு, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இளைப்பாறுதல் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தல் என்றால் ஓய்வு என்றாலும் இளைப்பாறுதல், ஓய்ந்திருத்தல் என்று சொன்னாலும் ஒரு இளைப்பாறுதல், ரெஸ்ட். ஆண்டவர் 6 நாள் வானத்தையும் படைத்தார், 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தாராம். தேவனுக்கு ஓய்வு தேவை கிடையாது. ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவையா? அவருக்கு ஓய்வு தேவையில்லை. ஆனால் ஏன் வேதம் இப்படி சொல்கிறது? ஏன் ஆண்டவர் அதை செய்தார்? 7 நாட்கள் வாரத்தில் 7 நாட்களில் 6 நாட்கள் வேலை செய்து ஒரு நாளை ஏன் ஓய்வு நாள் என்று கர்த்தர் அதை உருவாக்க வேண்டும்? ஏன் அந்த நாள் ஓய்வு நாள்? அதை ஆசீர்வதிக்கணும், அதை பரிசுத்தமாக்கணும். பிரியமானவர்களே, தேவன் அவருக்காக அல்ல. அவர் 6 நாள் கடினமா வேலை செய்து அவர் களைப்படைந்து 7ஆம் நாள்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்கிற அந்த அவருடைய நோக்கத்துக்காக அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தராகிய தேவன் ஆதியிலே, ஆரம்பத்திலே வானத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் அந்த இளைப்பாறுகிற நாள், ஓய்வு நாளை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு கொடுத்த பிரமாணத்திலே சனிக்கிழமை ஓய்வு நாள். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, அவங்களுக்கு ஓய்வு நாள் என்பது அவங்களுக்கு நிறைய ஓய்வு நாள் கொடுக்கப்படுகிறது. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, 6 நாள் வேலை செய்து ஒரு நாள். இதே போல 6 ஆண்டுகள் அவங்க ஒரு இடத்துல, ஒரு நிலத்துல அவங்க விவசாயம் பண்ண வேண்டும். 6 ஆண்டுகள். 7ஆவது ஆண்டு அந்த நிலத்தை அவர்கள் பயிரிடாமல் விட்டுவிட வேண்டும், ஓய்வு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவருடைய பிரமாணம். ஸ்தோத்திரம். லேவியராம் 25:4. 7ஆம் வருஷத்திலேயோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் என்று நம்ம பார்க்கிறோம். 6 ஆண்டுகள் நீ பயிர் செய்யலாம். 7ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு முழுதும் உன் வயலில் நீ பயிரிடக்கூடாது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன். ஒரு அக்ரிகல்ச்சரல் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சிருக்கிறேன்.
அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு விவசாயி அவன் நிலத்துல தொடர்ந்து பயிரிடக்கூடாதான். அவன் நிலத்துல தொடர்ந்து பயிரிடக்கூடாது. குறிப்பிட்ட காலம் அவன் அறுவடை செய்த பின்பு குறிப்பிட்ட சில காலம் அந்த நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்தால், ஓய்வு கொடுத்தால், அதன் பின்பு அந்த நிலத்தில் அவன் பயிரிட்டால் அந்த நிலம் அதிக பலனை அவனுக்கு கொடுக்கும். இது ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு. ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மனுஷனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். 6 ஆண்டுகள் நீ உன் வயல்ல வேலை செய், 7வது ஆண்டோ அதை விட்டுரு, அதை ஃப்ரீயா விட்டுரு. ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியல. ஆனா அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கு நிலம் தான் நமக்கு சோறு போடுகிறது. நம்ம எல்லாரும் சாப்பிடுவது, ஒரு விவசாயி நிலத்தில் பயிரிடுவதனால்தான் அநேக தானியங்கள் நம்ம சாப்பிடுகிறோம், அநேக காய்கறிகள் தானியங்களை நம்ம சாப்பிடுகிறோம். நிலம் தான் நமக்கு நல்ல உணவை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறது, நம்ம சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கிறது. அப்ப அந்த நிலம், ஆண்டவர் அந்த நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீ 6 வருஷம் அந்த நிலத்துல பயிரிடுப்பா, 7வது வருஷம் விட்டுரு. அப்ப அந்த மண்ணை குறித்து அவர் சொல்லும்போது, தொடர்ந்து ஒரு நிலம் அந்த அதனுடைய பலனை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நிலத்தில் இருக்கிற அந்த சக்தி பவர் கொஞ்சம் அதை இழக்கிறது. அதனால 1 வருஷம் நீ விட்டுட்டேன்னா, சிலர் பாருங்க, சில இடங்கள்ல சில வயல்கள் பார்க்கும் பொழுது சில செடிகளை வளர விடுவார்கள். அது என்ன செடின்னு எனக்கு தெரியாது, அப்படி வளர விட்டுருவாங்க. நம்ம ஏரியால நெல் போட மாட்டாங்க, வளர விட்டுருவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் நெல்லை வளர விட்டுருவாங்க, அந்த செடியை வளர விட்டுருவாங்க. திரும்ப அதுல நெல்லை விதைப்பதற்காக அந்த செடியெல்லாம் வெட்டி உள்ளே போட்டு, அதுக்குள்ளே போட்டு உழுது திரும்ப அதுல விதைப்பாங்க. அந்த செடியில ஒரு பலம் இருக்கிற, அந்த செடியினுடைய தன்மையெல்லாம் அந்த நிலத்துக்குள்ள இறங்குறது. அந்த நிலம் தான் செடிக்கு பலம் கொடுக்குது, செடியிலிருந்து நிலத்துக்கு பலம் கொடுக்கிறது. நான் சிறு வயதுல விவசாயங்களை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு போடுகிற உரம் அல்ல, ஸ்தோத்திரம், நிலத்திலிருந்து முளைக்கிற மரத்துல இந்த பூசண மரம் என்று சொல்வார்கள். பூசண மரம் தானே, ஸ்தோத்திரம், மரம் பேர்லாம் எல்லா மரங்களும் ஞாபகத்து வரல. அதனுடைய அந்த விதைப்பதற்கு முன்பதாக அந்த மரத்தினுடைய கொப்புகளை எல்லாம் வெட்டிடுவாங்க. வெட்டி கொண்டு எங்க போடுவாங்க? வயல்ல கொண்டு போட்டுருவாங்க. வயல்ல போட்டுட்டு அப்படியே கிடக்கும், வயல்ல கிடக்கும். திரும்ப மழை பெய்து தண்ணீர் விட்ட பிறகு அதை உழுவார்கள். அந்த அந்த இலையோடு கூட அதோடு சேர்ந்து தான் உழுது அந்த மண்ணோடு மண்ணா அது போயிடும். அதுல இருந்து உள்ள சத்து அந்த மண்ணுக்கு வந்து அது தானியங்களுக்கு அந்த சத்து அங்கே வருகிறது. அப்படி பல உரங்களை போடுகிறார்கள். ஆண்டவர் அநேக ஓய்வு, இளைப்பாறுதலை குறித்து, ஓய்வை குறித்து அநேக காரியங்கள் ஆண்டவர் விளக்கி சொன்னார். கட்டளைகளில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய் என்று கட்டளைகளில் ஒரு கட்டளையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் கட்டளைகளில் ஒன்று ஓய்வு நாள், ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று ஆண்டவர் யூதர்களுக்கு ஆண்டவர் அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் யூத ஜனங்களோ அதை கடைபிடிக்கிறது கிடையாது, கீழ்ப்பிடிக்கிறது இல்லை. நன்றாக ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. 6 நாள் மண்ணா பெய்யும், 7ஆவது நாள் பெய்யாது. நீ 6வது நாள் 7வது நாளுக்கு சேர்த்து எடுத்துக்க. ஆனாலும் சிலர் பாருங்க, கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்காம 7வது நாள்ல போய் மன்னாவை பார்க்க போனாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கல? மன்னா அங்க இல்ல. எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். 6 நாளும் காலையில மன்னா கிடைச்சது. 7வது நாள் நீ போகாதன்னு ஆண்டவர் சொன்னார், உனக்கு அங்க கிடைக்காது. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? மன்னா தானா நிலத்துல தானா வருகிறது, இது தானா வந்து கிடக்குது, 7வது நாளும் கிடைக்கும் என்று சொல்லி இவன் போய் ஒன்றையும் பார்க்காதபடி வெறுமையா திரும்பி வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாள் அது ஓய்வு நாள், அது பரிசுத்த நாள், அது ஆசீர்வாதமான நாள். அந்த நாளை நாம் மகிமையாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வரும், நம்முடைய வாழ்க்கையில் அது பரிசுத்தமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யூத ஜனங்கள் கடைபிடிக்கிறது இல்ல. லேவியராகமம் 26:34 ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. லேவியராகமம் 26:34 நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும் சொல்லுது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஜனங்கள் அடிமை, அடுத்த தேசத்தில் போய் சிறைப்பட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு
சொந்த வீடு உடைஞ்சு கிடக்கு, சொந்த ஊரில் உள்ள நிலத்துல விவசாயம் பண்ண முடியல, இன்னொரு ஊர்ல போய் இருந்து கஷ்டப்படுறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. இன்னொரு ஊருக்குள்ள இருந்து சொந்த வீட்டுக்கு வர முடியல, சொந்த ஊர் இன்னொரு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ சிறையிருப்புகள் இருக்கிற, ஆனா உன் தேசம் ரம்யமா இருக்குன்னு சொல்றாரு. அது ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்குமா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்குமா. இவங்க சிறையிருப்புல வேதனை அனுபவிக்கிறாங்க, தேசம் ரம்யத்தை அனுபவிக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏற்கனவே நீ ஓய்வு நாட்கள நீ இளைப்பாறு, உனக்கு இளைப்பாறு கொடுக்கணும்னு சொல்லும்போது இவன் இளைப்பாறல. ஆண்டவர் கால்குலேஷன், நம்முடைய ஆண்டவர் வந்து கணக்கு போடுகிறவர். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார், எல்லாம் எழுதி வைப்பார். பைபிளில் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, பரலோகத்துக்கு போகும்போது ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் வேற, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் பார்க்கப்படும். ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கும், நம்ம என்னெல்லாம் கிரியை செய்தோமோ அதெல்லாம் ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சிருப்பாரு, எழுதி வச்சிருப்பார். அதான் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் எத்தனை ஓய்வு நாட்களை கடைபிடிக்கலையோ, ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படியவில்லையோ, இதற்கு எல்லாவற்றுக்கும் சேர்த்து எங்க கொண்டு உட்கார வச்சிட்டாரு, அந்நிய தேசத்துல உட்கார வச்சிட்டாரு. நீ உட்கார், அங்க உட்காருட்டார், ஒன்னும் செய்ய முடியாதபடி, உன் நிலத்துல பயிரிட முடியாதபடி. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை என்பது அது கர்த்தருடைய நாள், அது பரிசுத்த நாள், அது ஆசீர்வாதமான நாள். அதை அனுசரிக்கும்படி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். இதை நாம் சரியாக ஒழுங்காக கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது கர்த்தருடைய நாள். அப்ப பாருங்க, அதை கடைபிடிக்கும் பொழுது, அதை சரியா செய்யும் பொழுது என்ன பிளஸிங் ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் அதை ஓய்ந்திருந்தார் இளைப்பாறுதல் சொல்கிறார் தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் தருகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்லை என்று அல்ல, உங்களுக்கு நேரம் போகாமல் வரவில்லை, ஆனாலும் நீங்கள் எழும்பி ரெடியாகி இன்றைக்கு ஆராதனையில் வந்து கர்த்தரை ஆராதிச்சு செய்து கேட்டு போறீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எனவே ஞாயிற்றுக்கிழமை நம் கர்த்தருடைய நாள், அதை கனப்படுத்தணும், அதை மகிமை நாளாக நினைக்கணும். ஏசாயா 58 சொல்லப்பட்டபடி அதை ஒரு மகிமை நாளாக நினைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? யாத்திராகமம் 33 வாசித்த அந்த வசனத்திற்கு திரும்ப வருவோம். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு நாள் ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டாரு. மோசேயை கூப்பிட்டு சொன்னார், மோசே, நான் உங்களுக்கு சொன்னபடி ஆசீர்வாதத்தை தந்துடுறேன், வாக்கு தத்தத்தை நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு கானான கொடுத்துருவேன், நீங்க போங்க. ஆனால் நான் உங்களோடு நான் வரமாட்டேன், நான் உங்களோடு வருவதில்லை அப்படின்னாரு. நான் உங்களோடு வரமாட்டேன், ஆனா ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்துடுவேன், நீங்க போங்க, அதெல்லாம் கிடைக்கும், ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும், அதுல நான் சொன்னதுல நான் மாற மாட்டேன், அது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நான் உங்களோடு வருவதில்லை. ஏன் வரமாட்டேன்னா, ஒரு தூதனை அனுப்புகிறேன். நான் ஏன் வரமாட்டேன்னா, நான் உங்களோடு வரும்பொழுது உங்களுடைய செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் வருது. ஆண்டவர் சொன்னது. ஸ்தோத்திரம். பாஸ்டர், என்ன எங்களை கோபப்பட்டு சொல்றீங்கன்னு என்ன கேட்டாதீங்க, கர்த்தர் சொன்னதை சொல்றேன். நான் உங்களை பார்க்கும்போது உங்க மேல எனக்கு கோபம் வருது. அப்படி கோபத்தில் உங்களை நான் அழித்து விடக்கூடாது, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று யாத்திரா 33 சொன்னாரு. அதனாலதான் ஆண்டவர், எனக்கு வந்து உங்களோட வர எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க எப்ப பார்த்தாலும் முரட்டாட்டம் பண்றீங்க, எதிர்க்கிறீங்க, எனக்கு பிடிக்கல, எந்த வார்த்தையும் கீழ்ப்படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மோசே தான் உண்மையில பாருங்க, மோசே ஒரு நல்ல மனுஷன், தேவ மனிதன். மோசே பரிசுத்தவான்கிட்ட நல்ல கேரக்டரை, அவங்களுடைய அந்த சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மோசே சொல்றாரு, சரி ஆண்டவரே நீங்க வர வேண்டாம். ஸ்தோத்திரம். கவனிங்க, மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றான், சரின்னு சொல்ல. ஆண்டவர் போய் சொல்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்றாரு, சரின்னு சொல்லல. இல்லை ஆண்டவரே, நீர் எங்களோடு வரவில்லை என்றால் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க, நீர் எங்களோடு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை என்றால் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லை, நீர் எங்களோடு வரணும். அந்த வாக்குத்தத்தம் கானான் தேவையில்லை, எங்களுக்கு தேவை கிடையாது.
ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது, ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினது, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது, யோசு, எத்தனையோ பேருக்கு வாக்கு பண்ணின தேசத்தை ஒரு நிமிஷத்துல மோசே சொல்றாரு, தூக்கி எறிகிறார். வேண்டாம், ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிகிறார். வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரை தூக்கி எறியல. சிலர் உலகத்துக்காக ஒரு நிமிஷத்துல ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிருவாங்க, இயேசுவை தூக்கி எறிஞ்சிருவாங்க, சபையை தூக்கி எறிஞ்சிருவாங்க. எத்தனை பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்தின் அனுபவத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்து பார்த்திருக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஆண்டவரை தூக்கி எறிஞ்சு பின்மாற்றத்தில் போயிருவாங்க, பழைய வாழ்க்கைக்கு போயிருவாங்க. இயேசு வேண்டான்றுவாங்க. திருமணத்துக்காக, குடும்பத்துக்காக, சமுதாயத்துக்காக, சில அரசாங்க பிரச்சனைக்காக எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். இயேசு எத்தனை அற்புத சுகம் பெற்றிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். சில நேரத்தில் எங்களுக்கெல்லாம் பாரமா இருக்கும். அதாவது கண்கூடாக எங்கள் கண்ணால பார்த்த அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான அற்புதங்கள். மருத்துவர்கள் கைவிடப்பட்டு நடக்க முடியாம அப்படியே தூக்கி கொண்டு வந்து சர்ச்சில் படுக்க போட்டிருப்பாங்க. எழும்பி சர்ச்சில் உட்கார முடியாது. அவன் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க, ஐயா அவர் உட்கார முடியாது. நான் சொல்லுவேன், சுவரில் சாய வச்சு உட்கார வைங்க, ஜோம் பண்ணுவோம். ஆனா அவங்க சுவரில் சாயஞ்சு உட்கார முடியாது, அப்படியே படுக்கையில கிடப்பாங்க. எத்தனையோ பேர் படுக்கையில கடந்து, அப்படிப்பட்ட படுக்கையில கிடந்த ஆட்கள் ஜோம் பண்ணி எழுப்பி ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்திருப்பாரு. தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவாங்க. திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க சமுதாய பிரச்சனை, ஏதோ ஒரு காரிய குடும்பத்தார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சபைக்கு வராம நின்றுவாங்க. இயேசுவை ஆராதிக்காம. சபைக்கு வரலாலும் பரவாயில்ல, ஒரு சபைக்கு வரலாலும் இன்னொரு சபைக்கு அது போகணும், எங்கேயும் போறதில்ல. இயேசுவை நான் சொல்வது சபை குறித்துனா சபையை சொல்ல, இயேசுவை விட்டு விலகி போறாங்க, இயேசுவை மறுதலிக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே கவனிங்க. மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உம்மை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், நீர் எங்களுக்கு தேவை என்று மோசே உறுதியாக கேட்டான். பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் 10:22 வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோட வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் கூட வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் வேதனை இருக்காது, இளைப்பாறுதல் இருக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், உலகத்துல நிறைய பேருக்கு பல காரியங்கள் இருக்கலாம், ஆனா இளைப்பாறுதல் சமாதானம் இருக்கிறதா? உங்க ஆத்துமாவில், உங்கள் மனதில் சாலமோன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன், சாலமோன் மாதிரி அனுபவிச்சது யாரும் கிடையாது. அவன் வரலாற்றை நீங்க வாசிச்சு பாருங்களேன். எப்பா அவன் நல்லதாகவும் அனுபவிச்சிருக்கிறான், கெட்டதாகவும் அனுபவிச்சிருக்கிறான். நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல ஆபீசர்ஸ், அவனுக்கு நல்ல அரண்மனை. சாலமோன் தான் தன் அரண்மனையை கட்டிட்டு தான் அவன் ஆலயத்தை சூப்பரான ஒரு அரண்மனை கட்டினான். சாலமோனுடைய அரண்மனைலாம் சூப்பராக கட்டியிருக்கான். நல்ல உணவு, நல்ல சாப்பாடு. எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கான்? 1000 கல்யாணம் முடிச்சிருக்கான். 300 மனைவிகளாம், 700 மறுமனையாட்டிகள். ஸ்தோத்திரம். ஆனா அவன் பேரே சமாதானம். சாலமோன் என்றால் சமாதானம். ஆனா அவன் தான் சொல்றான், எனக்கு என்ன கிடையாது, சமாதானம் இல்லை, என் மனசுக்கு சமாதானம் இல்லை, என் மனதுக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டான். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தான், எல்லா ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீர் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் போதுன்னு அதை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டான். சமாதானத்தை இழந்தான், நிம்மதி இழந்தான். எப்படி சொல்லலாம், பாஸ்டர் எப்படி நல்லா ராஜா அவன் அரண்மனையில் இருக்கான் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் துணிக்கையோடு வெறும் அமெரிக்கையோடு சாப்பிடுகிற வெறும் துணிக்கைய நலம். நீதிமொழிகள் 17:1 சாலமோன் சொல்கிறான், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கை நலம். அவனுடைய டைனிங் டேபிள்ல கொழுமையான பதார்த்தங்கள், ராஜபோஜனம்லாம். சாலமோன் வீடு அரண்மனை, அவனுடைய வீட்டில் அவனுடைய போஜனம் சாதாரணமா இருந்திருக்குமா? விதவிதமா இருக்கும், விதவிதமா இருக்கும், கொழுமையான பதார்த்தங்கள். ஆனா அவன் சொல்றான், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட இளைப்பாறுதலோடு சாப்பிடுகிற துணிக்கை நல்லது. அவன் சொல்றான். அடுத்தால சொல்றான், சண்டையோடு வீட்டில் சண்டை போடு, சண்டைக்கார வீட்டம்மா சண்டை போடுறத விட வீட்டு மூலையில இருக்கலாங்க. அடுத்தால கொஞ்ச நாள் சொல்லிட்டான், சண்டைக்காரியோட தங்குறதை பார்க்கலாம் நான் வனாந்தரத்துக்கு போவது நல்லது அப்படின்ட்டான். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல ஒரு மூலையில இருக்கிற நல்லது முதல்ல சொல்றான். திரும்ப சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லதுங்கிறான். நல்ல கவனிங்க, சாலமோன்
அவனுடைய மனைவி தப்பு கிடையாது. அவன் எதிர்பார்த்தது, அவன் சொன்ன வசனம் அவன் எழுதியிருக்கிறான், அந்த ஸ்திரீ என்று எழுதியிருக்கிறான். தவறு ஸ்திரீ கிடையாது, தவறு பெண் கிடையாது, இளைப்பாறுதல் பெண் கிடையாது. காரணம் யாரு? இவன் தான் காரணம். இவன் இப்படி நினைச்சு கேட்ட. அப்ப தப்பு யார் மேல? சாலமோனுடைய மனைவி மேல கிடையாது. யார் மேல தப்பு? சாலமோன் மேல. அப்ப சாலமோன் உலகத்துல அவன் மனைவிகளிடத்தில் சமாதானத்தை எதிர்பார்த்தான், ஆனால் இளைப்பாறுதல் இல்ல. ஆண்டவரிடத்தில் இளைப்பாறுதல் என்பதை அவன் அன்று அறியாமல் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மோசே அறிந்தான், ஆண்டவர் என்னோடு வந்தால்தான் எனக்கு சமாதானம். அல்லேலூயா. யார் என்னோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னோடு இருந்தால்தான் சமாதானம், இளைப்பாறுதல் என்பதை மோசே அறிந்திருந்தான். அதான் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எங்களோடு செல்லவில்லை என்றால் நாம் போக வேண்டாம் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொன்னார், என் சம உனக்கு முன்பாக சொல்லும். சொல்லிட்டு அப்படி விட்டு இருக்கணும். அடுத்த சொல்ற, நான் உனக்கு. அப்போ ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவர் சமாதானத்தோடு அதை அனுபவிக்க கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, உலகத்துல மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நன்மை என்ன தெரியுமா? அதான் வேதம் சொல்கிறது, தீமோத்தேயுல நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை கொடுக்கிறவர் என்று 1 தீமோத்தேயு 6 வாசிக்கிறோம். இதே பிரசங்கில தான் இதே சாலமோன் என்ன எழுதுகிறார் தெரியுமா? மனுஷன் குடிக்கிறது புசிக்கிறது தவிர வேற நன்மை மனுஷனுக்கு ஒண்ணு கிடையாது. இதே பிரசங்கில எழுதுகிறார். பிரசங்க 2:24 பாருங்க. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அப்ப என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான், சம்பாத்தியம் பண்றான், ஆனா என்ன செய்ய மாட்டேங்கான்? சொல்லுங்க டேஸ், என்ன செய்யல? முடிங்க, அனுபவிக்கவில்லை. அனுபவிக்க ஒருத்தன் நிறைய சேர்த்தான். அவன் சொன்னானா, அநேக வருஷம் உனக்கு அனுபவிக்க சேர்த்துட்டேன். ஆண்டவர் கேட்ட, ராத்திரியை உன் ஆத்மா உன்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்ததை நீ அனுபவிக்காமலே செத்து போகிறேன்னு சொல்லி சில ஆட்கள் 20 வருஷம் கழிச்சு அனுபவிக்கிறதுக்கு இப்ப சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதான் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை புசித்து சந்தோஷமாக நம்ம நன்மையா சந்தோஷமா அனுபவிக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. என்னைக்கோ உள்ளதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்றைக்கோ உள்ள காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சிலர் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருப்பாங்க, அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஒரு இளைப்பாறுதல் கொடுத்து அதை அனுபவிக்க கிருபை கொடுக்கிறார். அதான் இளைப்பாறுதல். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை புறத்தியான் சாப்பிட மாட்டான், வேற ஒருத்தன் சாப்பிட மாட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அதான் இளைப்பாறுதல். ஏன் இப்படி நம்ம நிம்மதி இல்லாம இருக்கணும்? அங்கே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார், கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது, ஆசரிப்போட இருக்கு. அங்க போவோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். அவர் நமக்கு வழி அனுப்பிச்சாரு, தெரிவிப்பார். நமக்கு ஒரு சமாதான வழியை தெரிவிப்பார். கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகம் உங்களோட என்னோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் சமாதான வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் தான் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். உங்களுடைய பிரசனம் தேவை ஆண்டவரே. நேர் எங்களை விட்டு போகக்கூடாது, நாங்கள் உண்மை விட்டு விலகக்கூடாது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இளைப்பாறுதலை வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், கட்டளையிட்டு இருக்கிற தேவன், ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் சமாதானத்தை கொடுங்கப்பா. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பிள்ளைகள் கேட்டுச்சுகிற வேலையில் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் சமூக பிரசனம் கிருபையா நடத்தணும். உலகத்தில் உண்டாகிற தீமை, ஆபத்து, கொள்ள நோய்க்கு ஒவ்வொரு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் எல்லாத்துமே விலைக்கு காப்பார். போக்கில் வரத்திலும் ஆசீர்வாதம் உண்டாக, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தை நிறைவேறுவதாக. இப்பொழுது சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை குணமாக்குங்க. உங்களுடைய தழும்புகளால் ஒரு பூரண சுகம் கொடுக்கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஜீவன் சுகந்த பலத்தை கொடுங்க. தொடர்ந்து எங்கள் சபை ஊழியங்கள், எங்கள் சபையில் ஆண்டவரே, எங்கள் சபையில் நடக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்கி இருப்பதாக. ஆமென்.